ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வியாழக்கிழமை வந்து நம்ம 3வது விலாக் ஆரம்பிக்கலாம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம விலாகில் போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து காரக்குழம்பு வைக்க போகலாம். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி 3 போட்டுக்கலாம். தக்காளி 3 தக்காளி. இப்போ வந்து தக்காளி ரகம் வதங்கிச்சு. ஓகேவா? இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்சு மொச்சது பார்த்தீங்களா, வேக வச்சு வச்சுருக்கேன். அது வந்து ஒரு குழம்புக்கு தேவையானது போட்டுக்கலாம். ஓகே, எனக்கு போடும். வேக வச்சு மொச்சேன், ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு 1 ஸ்பூன் அளவு குழம்புக்கு நம்ம ஏற்கனவே வச்சுருப்போம் குழம்பு. அது மெஷர்மெண்ட் உங்களுக்கு தெரியுங்களா, இவ்வளோக்கு இவ்வளோ போடுங்கன்ட்டு அவ்வளோ போட்டுக்கோங்க. வதக்கிட்டு அப்படியே புளி தண்ணி ஊற்றிட்டு தண்ணியை ஊற்றிக்கிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி குழம்பு ஊற்றிக்கிட்டணும். ஓகேவா? கொஞ்சம் உப்பு போட்டு முடிச்சு டைம் ஆயிடுச்சு. இந்த அடுப்பில் சாப்பாடு வச்சுக்கலாம். சாப்பாடு வந்து குழம்பு வச்சுட்டு இருக்கேன். பொருள் கொஞ்சம் வைக்கணும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் காய் போட்டுக்கிறேன். வாழைக்காவும் முருங்கைக்காவும் போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எதுனாலும் போட்டுக்கலாம். சாப்பாடு ரெடி. குழம்பு எடுத்து மாற்றி வேறு அடுப்பு வச்சுட்டு இந்த அடுப்பு பொரியல் பண்ணணும்.
கொஞ்சம் கடுகு போட்டுப்போம். டைம் ஆகிடும். காலையில் பாருங்கள், அடுப்பு 3 அடுப்புக்குமே வேலை நடந்துருக்கு. நம்ம தான் பரப்பரன்னு வேலை பார்த்தோம்னாக்கா அடுப்பு வந்து வாங்கிட்டு தான் போகணும். நம்ம அது குழம்பு ஒரு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இது எதுக்குன்னா பார்க்குறீங்க, இருக்கிறோம் இது அவிச்ச மொச்சை. அதை வந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு, ஒருத்தவங்களுக்கு காரக்குழம்பு பிடிக்கும், ஒருத்தவங்க வந்து காரக்குழம்புலாம் காலையில் எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது கொஞ்சம் தயிர் சாதத்துக்கு இது நல்லாயிருக்கும். ஓகே, மணி ஆனால் 6:55 தான். இங்கே ரெடியாக இருந்துச்சு. இந்த குழம்பு இங்கே தோசை. மணி நேரத்துலனா 6:55. இதில் கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள். இதோட நம்ம காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே காரக்குழம்பு வச்சுருக்கேன். அதனால வேறு காரக்குழம்புக்கு பார்த்து பிடிச்சிக்கிறேன். அப்படியே முடிச்சுக்கணும். கொஞ்சமாக குழம்பு தூள். இதை கிண்டிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா அந்த மசாலாலாம் வெந்து அதோட சேர்ந்து பைண்டிங் ஆகிடும். இது தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா வேகலாம். ஏற்கனவே அது முடிச்சு வெந்துருச்சு. அந்த மிளகாத்தூளெல்லாம் வந்து வேகிறது. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். லஞ்சு இப்போ இந்த டைமில் நம்ம வந்து ஒரு 1 or 2 ட்ராப்ஸ் வந்து நம்ம லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். டக்குனு அது வீணாக போகிற கூட வாயை போடுவோம். ஏன்னா கொஞ்சமாக ஒரு 2 சொட்டு லெமன் ஜூஸ் போடுவோம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தயிர் சாதம், லெமன் ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து தனியாக நம்ம சன்னா மசாலா மாதிரி கூட செஞ்சு சாப்பிடுவோம். ஓகே, இப்போ ஒருத்தவங்க தயிர் சாதமும் அந்த மொச்சை கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா, அப்போ மணி 7:10 தான். அதுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூடாக சாதமும் ரெடி, காரக்குழம்புக்கு ஏற்ற அப்பளம், இது தயிர் சாதத்துக்கு செஞ்சது. மணி 7:10 தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவ்வளோ ரெடி பண்ணியாச்சு. அவங்கவுங்க கொண்டு போய் அங்கங்கே ஸ்கூலில் விட்டு வரணும். ஓகே, இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மனைவி மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.